Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு கொத்து பரோட்டா கடையில் செய்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டியான முறையில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதே மெத்தடில் சொல்லி காட்டியிருக்கேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செய்கிற பரோட்டா மீதியானாலும் சரி அல்லது கடையில் வாங்கி சாப்பிட்ற பரோட்டா மீதியானாலும் சரி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் சப்பாத்தி மீதி இருந்தாலும் இதே மாதிரி செய்யலாம், அல்லது இட்லி தோசை மீதினாலும் இந்த மாதிரி செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சுவையான கொத்து பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கட்டாயம் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் எல்லாரோட கமெண்ட் எனக்கு பதிவு பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன், அதாவது இரும்பு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 5-6 பரோட்டா என்கிட்ட இருக்குது, அதுக்களவாக நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கியாச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. சும்மா லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 4 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா நீல வாக்கில் சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். தக்காளி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போது தக்காளி நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குனா தான் இந்த கொத்து பரோட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், அல்லது 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதே போல் நீங்கள் சப்பாத்தி கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும் மீதியான சப்பாத்தி. இப்போ இது 2-3 பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. முட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 3 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை அதிகமாகவும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 3 முட்டை கூட சேர்த்துருக்கேன். முட்டை நல்லா வதங்கணும். முட்டையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த முட்டை நீங்கள் வெங்காயம் வதக்கணுன்னே கூட முட்டை சேர்த்து வதக்கலாம், நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரி, அல்லது இப்பயும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்போ நல்லா முட்டை வதங்கியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ இது கூட சிக்கன் குழம்பு நான் சேர்க்க போகிறேன். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, முட்டை குழம்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் குழம்பு இது கூட சேர்த்துக்கோங்க. சிக்கன் பீஸ் இருந்தால் கூட சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 2-3 கரண்டி ஊற்றிட்டு இதையும் நல்லா சேர்த்து கிளறிக்கிறேன். நல்லா கிளறியாச்சு. இப்போ ஒரு 5 பரோட்டா நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இது கூட சேர்த்துக்கலாம். பரோட்டா ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா லைட்டாக ஒரு ஆவியில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாஃப்ட் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பரோட்டாவில் உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அனல் ஹையிலே வச்சு செய்யணும். ஸ்டார்டிங்லேருந்தே அனல் கொஞ்சம் ஹையிலே வச்சு செய்யுங்க, சிம்மில் வைக்காதீங்க. இப்போ நல்லா எல்லாம் கலந்து விட்டாச்சு. நம்ம கொத்து பரோட்டா சூப்பராக கடை டேஸ்ட்டில் தயார் பண்ணிட்டோங்க. தோசை கரண்டி இருந்ததுன்னா 2 தோசை கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா குத்தி விடுங்க. அப்போ தான் அந்த பரோட்டா நல்லா நசுங்கும், அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மல்லியில் தூவிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கொத்து பரோட்டா தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.